வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டிவிகேவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து புதுசாக ஒரு செயலியை, ஒரு ஆப்பை வந்து கட்சிக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஆப் வந்து யாருக்கானது, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டில் போய்ட்டு நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். நான் ஏற்கனவே உறுப்பினராக இருக்கிறதுனால, பட் நான் எந்த நிர்வாகத்துலேயும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து யுவர் நாட் இன் கேடர் அப்படின்னு வருது. பட் ஆனால் இப்போ புதுசாக கட்சியில் சேராதவங்க நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் வந்து உங்களை வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து எதுக்கானது அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தாங்க அவங்க. ஸோ ஒரு கட்சி தலைவராக எல்லா நிர்வாகிகளுக்கிட்டையும் ஒரு கனெக்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை தான் இந்த ஆப்பில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொதுவாகவே ஒரு தலைவர் அப்படின்னா அவருக்கு கீழே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு டீம் இருப்பாங்க, அந்த டீமு திருப்பியும் பிரிஞ்சு நிறைய டீம்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 100 பேருக்கு சொல்கிறத போய் 1.5 லட்சம் பேருக்கு சேரணும் அப்படிங்கும் போது அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் மெயினாக இந்த ஆப்பை வந்து இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் என்ன அப்படின்னா, கிளை செயலாளர் பூத் கமிட்டியோட உறுப்பினர் வரைக்குமே இந்த ஆப்பில் வந்து தலைவர் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, எப்படி கட்சியை கொண்டு போக சொல்லியிருக்காங்க, என்ன இன்னைக்கு அப்டேட் கரண்ட் நியூஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை தான் இதுக்குள்ளே அவங்க இந்த ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கும் ப்ளஸ்ஸு பூத் கமிட்டி உறுப்பினருக்கும் எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வருது அப்படின்னா டைரெக்டாக எல்லாருக்குமே அது போய் சேர்ந்துடும். இப்போது முன்ன மாதிரி மற்ற கட்சிகள் மாதிரியோ இல்லை முன்ன மாதிரியோ வெறும் தலைவர்களுக்கு மட்டும் போகும், அப்புறம் அடுத்த கட்ட நிர்வாகிகள் அப்படின்னு ஒன்று ஒன்றா போகும். நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷனே பாஸ் ஆகாது. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமும் இவங்களுக்கு தெரியாது. ஸோ இதையெல்லாம் மாற்றுறதுக்காக தான் இந்த ஒரு ஆப்பை அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து முழுக்க டிவிகே கட்சியோட தலைவரும் அதோட நிர்வாகிகள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பு தான். ஸோ இதில் வந்து ஒரு பூத் கமிட்டி உறுப்பினர் கூட என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அப்டேட் பண்ணுறாங்க, என்ன அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வரைக்குமே இந்த ஆப்பில் வந்து நடக்கும். ஸோ டைரெக்டாக தலைவர் விஜய் வந்து இந்த ஆப்பில் வந்து அதாவது ஒரு பூத் கமிட்டி உறுப்பினர் வரைக்குமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எந்த ஒளிவு மறைவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஆப்பை வந்து மெயினாக அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற நல்ல விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து உள்ளுக்குள்ளே அந்த பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அந்த போட்டு கொடுத்தோ இது பண்ணுறதோ அதெல்லாம் இருக்காது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது லேக் ஆகுது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக தீர்த்திட முடியும். இல்லை அப்படின்னாக்கா தலைவர் வந்து இவங்க சரியில்லைன்னு ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி அவங்கள கூப்பிட்டு விசாரித்து அவங்க என்ன வேலை பண்ணாங்க பண்ணலையா, இவங்க சொல்கிறது உண்மையா அவங்க சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் பிரித்து பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. பட் இதில் வந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஒரு கட்சி தலைமை எடுக்கிற முடிவும் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு நார்மலாக கடைசியில் இருக்கிற ஒரு நிர்வாகி அவர் வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் மேலே வரைக்கும் தெரியும். ஸோ அது இல்லாமல் அவங்க வந்து நிர்வாகிகள் வந்து புதுசாக வந்து ஆள் சேர்க்குறதோ கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்க்குறதோ அது எல்லாமே இந்த ஆப்பில் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஆப்போட மெயின் விஷயமாக இதில் இருக்குது. இந்த மாதிரி பல அப்டேட்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.